ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டியூட்ஸ்பேர் அக்ரோமேக்ஸ் 45E ரொட்டவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து 70 எங்கள் ஊரில் 70 பேப்பர் 70ன்னுவாங்க, அந்த கார்டை அழிக்கிறோம். ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா ஸ்வான் அக்ரோ 42 பிளேடு. இது வந்து ஹை கிளியரன்ஸு, டபுள் சைடு கியர் ட்ரைவு, அப்புறம் பெரிய கிரவுண்ட் பேக்கில் வந்து மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸு வர்ற மாடலு. அதில் தான் போட்டு 45 ஹெச்பிக்கு 42 பிளேடு ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டுறோம். வண்டி பாருங்கள், 15 RPM. வண்டி தங்கலை, வண்டி வந்து சவுண்டு அணத்தலை, கருன்னு சவுண்டு வந்து தேவையில்லாமல் சவுண்டு வரல. கொஞ்சம் ரொட்டவேட்டர் வந்து சவுண்டு வாங்கி ஓடுது, ஏன்னா ஃபீல்டு வந்து காஞ்சிருச்சு. புகை பாருங்கள் அதிகமாக பறக்குது. வண்டியோட சவுண்டை பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. வண்டி லோடு எடுக்கலை, மெயினாக ஸ்மூத்தாக போகுது. 45 ஹெச்பி 42 பிளேடுக்கு. ஏன்னா டியூட்ஸ்பேர் வந்து பிடிஓ பவர் அதிகம், பிடிஓ ஸ்பீடு அதிகம். இது வந்து அதிகமாக காய்ச்சலாக இருக்கனால இந்த வரப்பு இதில் ஏறி, இந்த வாய்க்கால் ஏறி இறங்குறப்போ வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகுது. அதுவும் 13 டயர் தான், டயரும் கொஞ்சம் தேஞ்சிருச்சு. இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் தான், அதனால தான் லைட்டாக ஸ்லிப் எடுக்குது. மற்றபடி வண்டி வந்து பிடிஓ பெர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பராக இருக்கும். மற்ற வண்டியோட வந்து இது வந்து பிடிஓ கீர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து கிராஸ் ஆகி விடும். அதுக்கேற்ற மாதிரி ஹை கிளியரன்ஸ் ரொட்டவேட்டர் கம்பல்சரி எடுக்கணும். இந்த வண்டிக்கு வந்து ஹை கிளியரன்ஸ் ரொட்டவேட்டர் மட்டும் எடுத்துட்டோம்னா ஸ்மூத்தாக ஓடும். ஃபுல்லாக டெப்த் இறங்கி வர்றப்போ வந்து ரொட்டவேட்டர் கீழேயும் ஜாயிண்ட் வந்து வண்டியில் இருக்க பிடிஓ சாஃப்ட் வந்து மேலேயே இருக்கும். ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி ஓடும். பாருங்கள், லோ சென்சிங்கில் தான் போட்டிருக்கு, கம்மி சென்சிங்கில் தான் போட்டு ஓட்டணும் ரொட்டவேட்ரு. ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கனால ஃபினிஷிங் கம்மியாக தான் வருது. அப்புறம் இந்த மாதிரி கரை இருக்கிறதுல வந்து 36 பிளேடாக இருந்தால் அளவாக இந்த 2 கரை அளவு மட்டும் இந்த பள்ளம் அளவாக வரும். 42 பிளேட்னா இந்த பள்ளத்துலேருந்து இந்த கரை மேலே ஏறி வரும். அப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே பிடிச்சி ஓட்டினோம்னா தான் நல்லா டெப்த்து வரும். இதில் வந்து கரை மாறி இருக்கனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் டெப்த்து கம்மியாக வருது. ஒன்று கரெக்டான டெப்த்து இந்த மாதிரி இதில் எடுத்து ஓட்டினோம்னா, ஒன்று 42 பிளேடாக இருந்தால் உள்கடை போட்டு ஓட்டணும், 36 பிளேடாக இருந்தால் அது கரெக்டாக போயிடும். இல்லைனா 48 பிளேடு எடுத்துட்டிங்கன்னா 3 ரோவை கவர் பண்ணலாம். இந்த மாதிரி கரையில் 3 ரோவை கவர் பண்ணி ஓட்டலாம். இன்னும் டெப்த்து வரும், ஏரியா கவரேஜ் வரும். 42 பிளேட்னா உள்கடை போட்டு தான் ஓடணும். பாருங்கள், ஃபினிஷிங் இந்த மாதிரி இடத்துல நல்லா இறங்கி வருது. ஏன்னா ஸ்ப்ரிங்கு போட்டோம்னா இன்னும் ஃபினிஷிங் வரும். நம்ம வந்து ஏன்னா முதலோட தான் ஓட்டுறோம், அது தேவையில்லை அப்படின்னால ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணி விட்டு ஓட்டுறோம். பார்த்தாலே தெரியும், அந்த ஊக்கு பின்னெல்லாம் கலத்தியாச்சு, ஸ்ப்ரிங்கு வர ஊக்கு பின்னு. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பெண்டிங் இருக்குது. ஏன்னா சென்சிங் மாற்றின வீடியோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ கேட்டிருக்கீங்க, நானுமே போடணும். அந்த வீடியோ வந்து பெண்டிங் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க, அது வந்து பெண்டிங் இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் ஓனர்ஷிப் வீடியோ, இல்லை இந்த வண்டியில் பாசிட்டிவ் மாதிரி வீடியோ கேளு அப்படின்னு வீடியோ போட சொல்லியிருக்கீங்க, அந்த வீடியோவும் பெண்டிங் இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை சொல்லுங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் இப்போ ஸ்டடீஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது. லீவ் கிடைக்கிறப்ப போடலாம். இப்போ வந்து கலப்பா பெர்ஃபார்மன்ஸ் போடலாம், ஆனால் ட்ரை ஆகிடுச்சு ஃபீல்டு. அப்போ அது வந்து வண்டி கொஞ்சம் மைனஸ் அமையும், அதனால் அந்த வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து ஓட்டினோம்னா அப்போ வந்து ஆள் இல்லை. இப்போ ஃபீல்டு ரெண்டிலே போய் ஓட்டினோம், வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. ஒரு ஆளாக ஓட்டிக்கிட்டு வேணுன்னா பாட்டிக்காரங்க வந்து என்னப்பா லேட் பண்ணுற அப்படின்னு வாங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. வேறு ஒன்றும் இல்லை, இந்த நான் வந்து ஷெடியூல் டைட்டாக இருக்கனால தான் வீடியோ போட முடியல. இல்லைனா வீடியோ கண்டினியூஸாக போடலாம். சென்சிங்கே புஷ்ஷு இதெல்லாம் அந்த வீடியோ மாற்றினது, சென்சிங் புஷ்ஷு மாற்றின வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டிராஃப்ட் செட்டிங் இதெல்லாம் செட்டிங் பண்ணி ஓட்டுறோம். சூப்பராக ஓடுது, டெப்த்து பக்காவாக வருது, வண்டி ஸ்லிப்பேஜ் இல்லை. மைலேஜ் வந்து 2000 ரூபாய்க்கு டீசல் அடித்தா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடுது. 7 மணி நேரம் கிட்ட ஓடுது. 6 மணி நேரம் ஓடும், 7 மணி நேரம் கிட்ட ஓடுது. அந்த வீடியோ எடுக்கிறப்போ ஃபுல்லு இதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஆப்ரேட்டிங் செட்டிங்ஸ் என்னதுன்னு பார்ப்போம்.
17 RPM வச்சுருக்கு, 17.5 RPM வச்சுருக்கேன். 17 ஓடுது. லோ ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கரை இதெல்லாம் ரஃப்பாக இருக்கனால வந்து கொஸ்டின் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுறாரு. இந்த பாருங்க, இந்த வைப்ரேஷன் வரும் அப்படின்றனால தான் லோ செக்ஷனில் போட சொல்கிறது. டம்மி சென்சிங் போட்டால் இன்னுமே நல்லதுங்க. 540 தான் லோவில் இருக்குது. லோ அதில் ஃபஸ்ட்டு எனக்கு சின்ன லிவரை ஃபுல்லாக இறக்கி விடும். ஏன்னா டிராஃப்ட் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடாது ரொட்டவேட்டர் ஓட்டுறப்ப. ரொட்டவேட்டர் ஓட்டுறப்ப டிராஃப்ட் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா சென்சிங்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது, இதுக்கு தான் லைஃப் கம்மியாகும். இது ஓன் ஃபீல்டு ஓட்டுறதுனால 17 RPM வச்சு இழுத்து ஓட்டுறாரு. ரெண்டல்னப்போ 15 RPM வச்சு ஓட்டுவோம் மேக்ஸிமம். அதுவே அதிகம்தான். 15 கொஞ்சம் மணல் காடாக இருந்தால் ஒரு 13 லோ செகண்ட் போட்டு ஓட்டுவோம். நான் காட்டில் இருக்க அந்த இதை பொறுத்து தான். இந்த மாதிரி செடி புல் பூண்டு இது அதிகமாக இருந்துச்சுன்னா மணல் காட்டுக்கு லோ ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டுவோம். ரொட்டவேட்டருக்கு இந்த மாதிரி கரமை தரைக்கு லோ ஃபஸ்ட்டு தான். கொஞ்சம் ஈரமலாக இருந்துச்சுன்னா வண்டி கொஞ்சம் லோடு எடுக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதேமாரி ரொட்டவேட்டர் ஓடுறப்போ வந்து வரப்பில் ரொம்ப ஏறி திரும்பக்கூடாது. ஏறி திரும்பினோம்னா, ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டே செயின் வந்து ரொட்டவேட்டர் ஓட்டுறப்ப டைட்டு வச்சு தான் ஓட்டுவான். அப்போ வந்து வரப்பில் ஏறி திரும்பினோம்னா ரொட்டவேட்டர் வெளியே போகும். வரப்புக்கு வெளியே போய் வரப்பில் முட்டிக்கிட்டு வீல் ஸ்லிப்பே ஆகும். இப்போ வாப்பா எப்படி திருப்புறாருன்னு இந்த வரப்புக்கு உள்ளேயே திரும்பிட்டார். வரப்புக்கு இதுக்கும் ஒரு அரை அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனாலுமே ரொட்டவேட்டர் எவ்வளோ தூரம் வந்துருச்சு, அதே அரை அடி டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே கட் பண்ணுறப்ப ரொட்டவேட்டர் வந்து வரப்புக்கு இந்த டோர் பிடிக்குது பார்த்தீங்களா? இதனால தான் கொஞ்சம் உள்ளேயே பிடிச்சி ஓட்டிட்டு சுத்துக்கால் கடைசியில் மட்டும் ஒரு ரவுண்டு வந்து வெளியே பிடிச்சி ஓட்டிட்டோம்னா இந்த ஓரம் தரம் வர்றது கம்மியாகும். அதுக்கு மேலே குறையோட ஓட்டுறப்ப ரொட்டவேட்டரில் வரப்போரம் புளியோரம் வந்து டெப்த்து வந்து கம்மியாக தான் வரும். கொழுவு செட் பண்ணலாம், இல்லை சைடில் வந்து கொழுவு இல்லை சட்டி டிஸ்க்கு செட் பண்ணோம்னா கொஞ்சம் டெப்த்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பொலியோரம் ஓட்டுறப்ப டெப்த்து கம்மியாக தான் வரும். இல்லை எங்களுக்கெல்லாம் இல்லை கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ரொட்டவேட்டரும் உங்கள் பிராண்டு, ரொட்டவேட்டரோட பிராண்டு மாடலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்தால் ஓட்டி பார்க்குறோம். எங்கள் ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் ஸ்வானு இல்லை கோமதி, இது ரெண்டு தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கோமதிக்கு எந்த ஏரியாவினாலும் எங்கேனாலும் ஸ்பேர் கிடச்சிரும். ஸ்வானுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து கொஞ்சம் ரேரு தான். மதுரையிலே எங்களுக்கு ஷோரூம் ஒன்று தான் இருக்குது. மேலூர் ரோட்டில் ஒத்த கடைக்கிட்ட இருக்குது. அங்கே தான் போய் ஸ்பேர்ஸ் எல்லாம் எடுக்கணும். இது நாங்கள் எடுத்து இப்போ ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஒரு 7-8 செட்டு பிளேடு, இது வந்து டயோ பிளேடு வரனால 7-8 செட்டு பிளேடு தான் ஓடும். அதுவே எப்படியும் ஒரு பிளேடு வந்து ஒரு 80லேருந்து 120 மணி நேரம் ஓடும். அந்த ஓரத்தில் சிக்கிறனால தாங்க வந்து இப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா வந்து சுற்றி புளியோரமாக ஒரு ஓட்டிட்டு கூட ஓட்டினோம்னா இந்த வரப்போகிறோம் புளியோரம் அந்த கரையில் ஏறி இறங்குறப்ப சிக்காமல் வரும். அது வந்து நம்ம ஆப்ரேட்டர் கையில் தாங்க இருக்குது. நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி ஓட்டுறோங்க. வண்டியை வந்து எதுவும் சொல்ல முடியாது, ரொட்டவேட்டர்னு சொல்லக்கூடாது. நம்ம செய்கிறது தான் மிஸ்டேக்கு. இன்னும் நேராக போகிறப்பையும் பொசிஷன் லிவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஏன்னு தெரில. இந்த மாதிரி இது பண்ணுறப்ப ஒரு வீல் மட்டும் வரும். இந்த மாதிரி வரப்பதில் லாக் ஆகுது. இப்போ ஒரு வீல் மட்டும் சுற்றுச்சுன்னா ஆப்போசிட் பிரேக் சுற்றுற வீலோட பிரேக் அப்ளை பண்ணோம்னா, லைட்டு அப்ளை பண்ணோம்னா நிற்கிற வீல் வந்து மூவ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ரெக்க மாட்டுதுன்னா, ஒரு செடி இதில் ஈரமாக இருந்துச்சுன்னா, இப்போ டயர் போயிருக்கு, டயர் இருந்தால் வெளியேறி வந்துடும். இந்த மாதிரி லாக் ஆகுறப்ப ஒரு வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு வீல் சும்மா நிற்கும். அந்த மாதிரி இதுன்றப்ப எல்லோரும் இல்லை இம்ப்ளிமெண்ட்டை லிஃப்ட் பண்ணியோ இல்லை ரிவர்ஸ் போட்டு எடுப்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணோம்னா, அது சுற்றிக்கிட்டே இருக்கப்பயே
சுற்றுற வீல் பிரேக்கை லைட்டாக டக்குன்னு அப்ளை பண்ணணும். சுண்டுற மாதிரி அப்ளை பண்ணோம்னா அந்த வீல் மூமெண்ட் எடுத்து ரொட்டேஷன் ஆகும், வண்டி மூமெண்ட் ஆயிரும். அது ஒரு அளவுக்கு தான், ஓயாமல் அதை பண்ணோம்னா ஒரு 2 டைம் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுங்க. வெளியேறலைன்னா ரிவர்ஸ் போட்டு தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மாட்டாது, டயர் கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மாட்டாது. இந்த மாதிரி தரை வந்து கிண்ணுன்னு இருக்கும், பில்லில் இருக்க ஈரம் வந்து அதில் வெளியே வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி நசன்னு ஆயிரும். டயர் சுற்றி அது மேலே அப்படியே கருப்பாக ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடும், அதில் வெளியே வர்றது கஷ்டப்படும். ஏன்னா ஈரம் அதிகமாக இருந்தாலும் வந்துடும், ஈரம் கம்மியாக இருந்தாலும் வந்துடும். இந்த பில்லு இதுக அந்த மாதிரி இதில் இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொட்டமுத்து ஆமணுக்குன்னு வாங்க வரப்போகிற நட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஏறுறப்ப நல்லாவே ஸ்லிப்பாகும், வண்டி மூமெண்ட்டே கிடைக்காது. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்களா, ஆப்போசிட் பிரேக் அப்ளை பண்ணார். அதே மாதிரி ஸ்டியரிங் இவ்வளோ கட் பண்ணி ஓட்டக்கூடாதுங்க, ஃபுல்லாக கட் பண்ணியிருந்தார், அதுவும் பண்ணக்கூடாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே இப்போ நீங்கள் அது எவ்வளோ லிமிட்டு எப்படி அதை எனக்கு தெரியல அப்படின்னுங்கண்ணா, சும்மா வண்டி நிற்கிற வண்டியை ஃபுல்லாக எண்டு வரை கட் பண்ணுங்க. ஸ்டேரிங் எவ்வளோ க்ளோஸ் ஆகுதோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங்கை விட்டிங்கன்னா கொஞ்சம் ரிட்டன் ஆகும் ஒரு பாயிண்ட்டு, அதுதான் அந்த ஸ்டேரிங் பம்போட பாயிண்ட்டு. அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங்கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி ஸ்டேரிங் வந்து முட்டி நிற்கும். அப்போ வந்து ஸ்டேரிங்லேருந்து கையை எடுத்தோம்னா லைட்டாக ஒரு பாயிண்ட் வந்து ரிலீஸ் ஆகும், அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வளைக்கலான்னு அர்த்தம். இது வந்து தெரியாதுங்க செய்வீங்க, ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபாஸ்ட் ஸ்டேரிங்கில். சரிங்க, என்ன உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் எதை சொல்லுங்கள், அதை சொல்கிறேன். 3 வீடியோ பெண்டிங்கில் இருக்குது, அது போட பார்க்குறேன். ஏன்னா கலப்பை ஓட்டுறதுக்கு இந்த ஈரம் போதும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து சென்சிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருவோம். உங்களுக்கு இன்னும் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ வேணுமா அதை மட்டும் சொல்லுங்கள். இது வந்து ஈரத்திலே ஒரு சால் மட்டும் சும்மா அந்த வழியாக போனதுக்கு ஓட்டி போட்டது, அதில் பாருங்கள் ஃபினிஷிங் நல்லா வருது. அந்த சைடு கொஞ்சம் புதம்பலாக தாங்க வந்துருக்கு, வெட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வெட்டியிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.